லக்ஷ்மிகாந்தன் கொலை வழக்கு. ஆமாங்க, இன்னைக்கு பார்க்க போகிற திரைப்படத்தின் விமர்சனம். அதாவது ஒரு பழைய தென்னார்காடு, இன்றைய விழுப்புரம் மாவட்டத்தில் ஒரு கிராமம். அதில் ஒரு ஒரு பெண், அந்த பாவப்பட்ட பெண்கள், படிப்பறிவு இல்லாத பெண்கள், கணவனை கண் கண்ட தெய்வம், பிள்ளைகள் தான் தன் வாழ்க்கை. ஆமாங்க, கூலி வேலை செய்து பிழைக்கும் ஒரு பெண். கணவனுக்கு சாப்பாடு போட்டு பராமரிப்பு ப்ளஸ் சாயங்காலம் கொடுக்கணும். பிள்ளைக்கு படிப்பு, வளர்ச்சி, அதோட எதிர்காலம், அதற்கு மெனக்கணும். இதற்கு கூலி வேலை செய்வது தானே ஒரே வழி. படிப்பறிவு இல்லாத பெண்கள் செய்கிறார். மகன் படித்து அதிகப்படியான படித்து அரசு வேலைக்கு தான் போகணும் என்ற அன்றைய 72 காலகட்டங்களில் உள்ள மனோநிலையில் வளர்றாரு. அரசு வேலைக்கு தேர்றாரு, எழுதுகிறார், எழுதிக்கொண்டே இருக்கிறார். ஆனால் வேலை கிடைக்கல. வயிறு சும்மா இருக்காது. சரி, சாப்பிட்ணும், அன்றாட தேவைகள், வேலைக்கு அப்ளிகேஷன் போடணும், அதுக்கு ஒரு பயிற்சி எடுக்கணும், என்ன செய்யலாம்? வழி இல்லை. உடல் உழைப்பு பண்ண முடியல. இதுதான் கணக்கு. ஆனால் இதற்கெல்லாம் ஒரே வழி, சுலபமான வழி திருட்டு. வயிற்றுக்காக தேங்காய் மாங்காய் திருடலாம், கொஞ்சம் வசதிக்காக ஆடு மாடு கோழி திருடலாம், இன்னும் கொஞ்சம் வசதி வாய்ப்பாக வேணும்னா நிறைய கொள்ளையடிக்கிறது தான். அது கோயிலாக இருக்கட்டும், பம்ப் செட்டாக இருக்கட்டும், இது ஒரு நடைமுறை தானே. அது செய்து கொண்டிருக்கிறார். ஒரு நாள் அந்த இளைஞர், அவருக்கு வழிகாட்டக்கூடிய நண்பர்கள் அதானே இருக்க முடியும். அந்த ஊரில் சென்னையோ வெளியூர் போனாக்கா வேறு நண்பர்கள் இருப்பாங்க. அப்போ திருட்டு மட்டுமே தொழிலாக கற்றுக் கொடுக்கிறார். சின்ன பணம் கொடுக்கிறார், இப்போ செய்கிறார். ஒரு நாள் கொலை செய்யும்போது, கொல்லைப்புறமாக ஏறி கொலை செல்லும்போது, திருட செல்லும்போது கொலை செய்து விடுகிறார். ஆனால் கொலையை செய்துவிட்டு கம்பீரமாக வாயில் வழியாக வருகிறார், மாட்டிக்கொள்கிறார். இது தூக்கு தண்டனை வரை செல்கிறது. 72 தான். பல நாடுகளில் தூக்கு தண்டனை ரத்து செய்து விட்டாலும் சில நாடுகளில் இருந்து கொண்டிருக்கிறது. அதற்கு நியாய தர்மங்கள் வாதம் விவாதமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. அது சிறை கைதிக்கும் அந்த தூக்கத்தை நிறைவேற்றக்கூடிய அவருக்கு அது முதல் நாள் ப்ரிப்பரேஷன், அதெல்லாம் தூக்கில் ஏற்றப்பட்டாரா இல்லையா, ஏன் கொலை செய்தார், இதெல்லாம் அவிழ்க்கப்படாத முடிச்சு. ஆனால் படத்தில் அவிழ்க்கிறார்கள். இப்போ சொல்லிட்டு முடிச்சு படத்தோட சுவராசி போய்க்கிறோம். ஆமாங்க, இதில் அந்த வாத பிரதிவாதங்கள், தூக்கு தண்டனை தேவையா, ஏன் கொலை செய்து, எப்போ எல்லா அப்பீலுக்கு இப்பெல்லாம் சுப்ரீம் கோர்ட்டே போயிடுச்சு. அந்த அந்த தூக்கு தண்டனை அளித்த நீதிபதி சட்டத்தை மட்டுமே எடுத்துக்கூடிய ஏழைப்பாளர் தான் எப்போது சட்டத்தை முன்னேறி கொண்டு. ஆனால் ஏற்கனவே முன்னேறியவர்கள் யாரும் பண்ண மாட்டாங்க. ஒரு காம்ப்ரமைஸ் கன்வின்ஸில் போயிடுவாங்க. எஸ், என்னுடைய குற்றம் சரியாக நிரூபிக்கப்படவில்லை, ஒரு ஃபிலிம் சீரீஸில் சொல்லிட்டோ அல்லது ஒரு சின்ன காரணத்தை சொல்லிட்டு கூட பண்ணலாம். ஆனால் அது ஒரு அழுத்தத்துக்காக சொல்கிறார்கள். இதில் அந்த கொலை செய்ய அந்த காலகட்டத்தில் இது எப்படி நடைமுறை இருந்தது அப்படி கண்முன்னே கொண்டு வருகிறார் இயக்குனர் தயாள். அவர் வேறு பேர் விழுப்புரம் மாவட்டத்தில் வாழ வைக்கும் நம்ம தமிழகம் தானே. இதை இங்கே அது குறிப்பிட்டு விட்டார். அவர் எந்த காலகட்டத்தில் முன்னேற திரைத்துறை விதிவிலக்கு. அவர் இங்கே வேலையை பார்த்தா இங்கே எந்திரிக்க முடியாது, அமைக்க விடாருன்னு கர்நாடக மாநிலம் சென்றார்கள். இன்னைக்கு தண்ணியெல்லாம் கொடுக்க மாட்டார். ஆனால் திறமைகளை எடுத்துக்கொள்வார்கள். அங்கே போய் மத்திய அரசு பணியில் இருந்து கொண்டு நிறைய திரைப்படங்கள் எடுத்தார். ஆமாங்க, நிறைய அவங்க அங்கீகரித்து விட்டார்கள். அங்கீகாரம் என்பது இங்கே தான் ஜாதி மதம், அங்கே போயிட்டாக்க திறமை மட்டும்தானே. இது எல்லாருக்குமே உள்ளது. நார்த் இந்தியா என்ன ஜாதி, நம்ம நார்த் இந்தியன் தானே சொல்கிறோம். அது மாதிரி செய்து இந்த திரைப்படத்தை கொடுத்துருக்கிறார். ஒரு ஃபைட் இல்லாமல் அது கட்டி போட முடியும் என்று கூறியிருக்கிறார். இதில் குடும்பத்தோடு பார்க்கலாம், ஆமாம் பார்க்கலாம், நண்பர்களோடு பார்க்கலாம், உறவினரோட பார்க்கலாம். பொழுதுபோக்காக ரொம்ப ஒரு குறிப்பிட்ட நேரம் தான், ஒரு 100-108 நிமிஷம் தான் அது மாதிரி வருது. அந்த டிப் ஆஃப் தி அந்த சேர் சொல்லுவாங்கள்ல, அதை கடைசி வேலை கட்டி போட்டிருக்கிறார். ஒரு நல்ல திரைப்படம். இது பார்க்காமல் ஓடிடியில் வந்தால் பார்க்கலாம், அந்த சேட்டலைட்டில் வந்தால் பார்க்கலாங்கிற மாதிரி இல்லாமல் குடும்பத்தோடு பார்க்க வேண்டிய திரைப்படம். எல்லாருமே பார்க்கலாம். பாருங்களேன்.